பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். அந்த வீடு பணக்கார வீடு செட்டப்ல எனக்கு வேணும். நான் என் தேவதை கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். போய் பேசிட்டு வா. ஹாய் ரோஹிணி. உன்னை பத்தி இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட. பொய் சொல்லாதீங்க. பொய்யா? அதுவும் நானா? ஆமா, ஆம்பளைங்க பொய் சொன்னா பொம்பளைங்க நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் தெரியுமா? ஓ, நீ அப்படி சொல்றியா? நான் வேற என்னமோ நீ சொல்றேன்னு நினைச்சு பயந்துட்டேன். சரி அதெல்லாம் விடுங்க. நான் ஃபோன் பண்ணதும் நீங்க உடனே பிக் பண்ணல. இவ வேற. ஃபாரின்ல இருந்து சில கிளையன்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க கூட பேசிட்டு இருந்தேன், அதான் உடனே எடுக்க முடியல. ஓ சாரி. அதுக்காக நான் வேணா உன்னோட வாட்ஸ்அப்ல நிறைய சாரி இமோஜிஸ் அனுப்பி வைக்கிறேன். சாரி இமோஜிஸ் மட்டும் தான் அனுப்புவீங்களா? 5 KB சாரி இமோஜியும் அப்புறம் 10 GB ஹார்ட் இமோஜி அனுப்புறேன், ஓகேவா? 10 GB ஹார்ட் இமோஜியா? அச்சச்சோ, நான்லாம் தாங்க மாட்டேன்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லம், நம்ம அன்பு ரொம்ப வெயிட்டா இருக்கணும்ல, அதான் அவ்வளவு அனுப்புறேன்னு சொன்னேன். சரி சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன். என்னோட தம்பி கதிர் அங்க பெங்களூருக்கு வந்திருக்கான். எதுக்கு தெரியுமா? உங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கான். ஹலோ. கதிர் ரொம்ப கோவக்காரன். அவன்கிட்ட நீங்க கொஞ்சம் நல்ல பேர் எடுங்க. அவன் இங்க வந்து உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னாதான் எங்க அம்மா நம்ம மேரேஜ்க்கே சம்மதம் சொல்லுவாங்க. எங்க அம்மா சம்மதம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் இந்த வீடே சம்மதம் சொல்லிடும். அதுக்கப்புறம் டும் 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 தான். புரியுதா? யார்கிட்ட பேசுறா? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இப்ப எனக்கு ஒரு அவசரமான மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு ஈவினிங் பேசுறேன். வச்சுட்டுமா? மிஸ் யூ. மிஸ் யூ டூ. என்ன ரோஹிணி, என்ன சொல்ற உன் வருங்கால புருஷன்? ஏய், என்னடி மரியாதை இல்லாம இப்படி பேசுற? அழகா மாமான்னு சொல்லண்டி. முதல்ல மேரேஜ் நடக்கட்டும், அதுக்கப்புறம் தான் தெரியும் மாமாவா இல்ல டிராமாவான்னு. என்ன டிராமா கீமான்னு என் ஃபீல்டு டயலாக்லாம் வருது? என்ன ரோஹிணி அக்கா, நைட்டு ஃபுல்லா ஹீரோ கூட சேர்ந்து வேர்ல்டு டூர் அடிச்சிட்டு செம்ம டூயட் பாடின போல டயர்டா இருக்கியே. என்ன செம்ம கடலையா? கருகுன வாசம் என் ரூம் வரைக்கும் வந்துச்சே. நீ வெக்கப்பட்டாலும் இல்லனாலும் உன் கண்ணு என்கிட்ட சொல்லுதே நீ நைட்டு பூரா தூங்கவே இல்லன்னு. ஏய் பாரு, இவள என்ன கிண்டல் பண்றதுக்குனே கிளம்பி வந்திருக்கா. ஆனா ஒண்ணு ரோஹிணி அக்கா, மேக்கப் எதுவும் போடாம இன்னைக்கு நேச்சுரல் பியூட்டியா செம்ம அழகா இருக்க. மனசு அழகா இருந்தா முகம் தானா அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. பஞ்சு டயலாக்கா, இதெல்லாம் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது வரவே மாட்டேங்குது, வெறும் வார்த்தையா தான் வருது. 1 செகண்ட் நோட் பண்ணிக்கிறேன், திருப்பி சொல்லு. மனசு அழகா இருந்தா முகம் தானா அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. மனசு அழகா இருந்தா முகம் தானா அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கதான் இருக்கீங்களா? செல்லங்களா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்களா பத்திரமா இருங்க. என்ன பாட்டி திடீர்னு கோயிலுக்குலாம் கிளம்பிட்ட? ரோகிணிக்கு மாப்பிள்ளை பாக்குறோம்ல, அது நல்லபடியா முடியணும்னு சாமிக்கு விளக்கு போட போறேன்டி. பாட்டி நானும் உங்க கூட வந்துடுறேன். இது என்ன அதிசயமா இருக்கு? நீ கோவிலுக்குலாம் போவியாக்கா? ஏய், எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல, அதுக்குதான். வாங்க பாட்டி போலாம். ரோகிணி ஒரு நிமிஷம் இரு. பெங்களூர் போன கதிர் ஏதாச்சும் ஃபோன் பண்ணானா? அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு போ. அது நல்லா கடலை போட மட்டும் தெரியுது, இதெல்லாம் தெரியல உனக்கு? ஏய், அவளை கேட்டா அவளுக்கு என்னடி தெரியும்? நான் சொல்றேன், மாப்பிள்ள மத்தியானத்துக்கு மேலதான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாராம். கதிரும் கோதண்டமும் இப்ப லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாட்டி உனக்கு தெரியும்? காலையிலே கோதண்டம் போன் பண்ணி எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ வாடி கோயிலுக்கு போலாம். வா தொல்லுங்கடி. பெங்களூர் போனவங்க நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கு போகாம எதுக்கு லாட்ஜ்ல ரூம் போட்டிருக்காங்க? மாப்பிள்ளை எதுக்கு மதியானம் வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு? புரியலையே.
ராகினி சொல்லு ராகினி. என்னடா பண்ற? மாப்பிளைய பார்த்து பேசிட்டியா? அவரை ஈவினிங் தான் மீட் பண்ண முடியும்னு சொன்னாரு. அவரு சொன்னா நீயும் கோயில் மாடு மாதிரி தலைய ஆட்டிடுவியா? உனக்கு விவரமே பத்தலடா. இத சொல்றதுக்கு தான் ஃபோன் போட்டியா? முதல்ல போன வை. இரு, ஒன்னு சொல்லிட்டா போதுமே உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துரும். நான் சொல்றத கேளு. மாப்பிளைய பத்தி எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல விசாரிக்க கூடாது. மாப்பிள்ளை இருக்க ஏரியாவுல போய் விசாரிக்கணும். அந்த ஏரியால இருக்க டீ கடை, பார்பர் ஷாப்பு, ஆட்டோ ஸ்டாண்டு, இந்த இடத்துல தான் போய் விசாரிக்கணும். புரிஞ்சுதா? முடிஞ்சா ஒயின் ஷாப்பு, பப்பு அங்கெல்லாம் போய் விசாரிக்கணும். அப்பதான் மாப்பிள்ளையோட உண்மையான டீடைல்ஸ் தெரிய வரும். புரிஞ்சுதா? உருப்படியான ஐடியாவை கொடுத்துருக்க. நான் உடனே கிளம்புறேன்.